श्रीगणेशाय नमः। भवसञ्चितपापौघविध्वंसनविचक्षणम् विघ्नान्धकारभास्वन्तम् विघ्नराजमहम् भजे। प्रभासक्षेत्रे यत्पुण्यम् ग्रहणे चन्द्रसूर्ययोः तत्फलम् जायते नूनम् एकादशी उपवासिनः। केदारे च उदकम् पीत्वा पुनर्जन्म न विद्यते तथा च एकादशी पार्थ गर्भवासक्षयङ्करी। अश्वमेधस्य यज्ञस्य पृथिव्याम् यत्फलम् लभेत् तस्मात् शतगुणम् पुण्यम् एकादशी उपवासिनः। तपस्विनो गृहे यस्य भुञ्जते च द्विजोत्तमाः तत्फलम् जायते नूनम् एकादशी उपवासिनः। गोसहस्रेण यत्पुण्यम् दत्त्वा वेदान्तपारके तस्मात् शतगुणम् पुण्यम् एकादशी उपवासिनः। येषाम् देहे त्रयो देवा ब्रह्म विष्णु महेश्वराः वसन्ति तेषाम् ते तुल्या एकादशी उपवासिनः। ते नरा पुण्यकर्माणो ये भक्ता हरिपूजकाः। एकादशी व्रतस्यापि पुण्यसङ्ख्या न विद्यते एतत् पुण्यम् भवेत् तस्य यत्सुरैरपि दुर्लभम्। तावद्गर्जन्ति तीर्थानि दानानि नियमानि च यावन्नो पोषये जन्तुर्वासरम् विष्णुवल्लभम्। तस्मात् त्वम् पाण्डवश्रेष्ठ व्रतमेतत्समाचर पुण्यसङ्ख्याम् न जानामि यत्त्वम् पृच्छसि पाण्डव। एतद्धि कथितम् पार्थ यद्गोप्यम् व्रतमुत्तमम् एकादशी समम् नास्ति कृत्वा यज्ञसहस्रकम्। பரம பவித்திரமான இந்த குரோதிநாம சம்பத்சரத்து விருச்சிக மாசம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தட்சிணாத்தியாளுக்கெல்லாம் இன்னும் கார்த்திகை மாசம் சாந்திர கார்த்திகை நடந்துட்டு இருக்கு. தமிழ் கார்த்திகையும் ஆரம்பிச்சாச்சு. பத்ம புராணத்துல பிரதி ஏகாதசிக்கு கதையெல்லாம் சொல்லப்படுறது. அதிலே பௌர்ணமியில மாசம் உடைய ரீதியா எப்படி இப்ப கால பைரவாஷ்டமியெல்லாம் பூர்ணிமைக்கு அடுத்து வர மாசம் மாறி மார்கசீர்ஷ கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்லி காலபைரவாஷ்டமி காலாஷ்டமி எல்லாம் பார்த்தோமோ அத போலயே ஏகாதசியும் பூர்ணிமாத்த நியாய பிரகாரம் இருக்கு. அதனால மார்கசீர்ஷ கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வடக்க நடந்துட்டு இருக்கு. அந்த ரீதியில ஏகாதசி உத்பன்னா ஏகாதசி அப்படின்னு பேர். உற்பத்தி ஏகாதசி உத்பன்னா ஏகாதசி பிறந்த கதை. பிரபாச கஷேத்திரத்துல பிரபாச சௌராஷ்டிரே சோமநாதம் பிரபாச கஷேத்திரம் இருக்கே, சோமநாத ஜோதிர்லிங்கம். அந்த இடத்துல சமுத்திரத்துல சரஸ்வதி நதி சங்கமாறது சமுத்திரத்தோட. அங்கே சூரிய சந்திர கிரகணங்கள் பொழுது பண்ணக்கூடிய புண்ணியம் எது கிடைக்குமோ மகத்தான புண்ணியம் அது எல்லாம் ஏகாதசி உபவாசம் பண்றவாளுக்கு கிடைக்கும். கேதாரநாத ஜோதிர்லிங்கத்திலே அங்கே மந்தாகினி தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை ஆறு பருகினாலோ அவளுக்கு இன்னொரு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு யாரு ஹே பார்த்தா அப்படின்னு சொல்லி சாட்சாத் தர்மராஜ யுதிஷ்டர் அவதபிருத்தான்னு பேர் இல்லையா குந்திக்கு. அவள் பிள்ளையா இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கும் பார்த்தன் தான் பேரு, யுதிஷ்டனுக்கும் பார்த்தன் தான் பேர். கேதார ஜலம் குடிச்சா புனர்ஜென்மம் கிடையாது. அதே போல ஏகாதசி உபவாசம் பண்றவாளுக்கு கர்ப்பவாச க்ஷயங்கரி இன்னொரு கர்ப்பவாசம் அவளுக்கு கிடையாது. அதே சரம ஜன்மம் கடைசி ஜன்மம். அஸ்வமேத யஜ்ஞங்கள் இந்த பூலோகத்துல எப்பேற்பட்ட பலனை கொடுக்கிறதோ அதை பார்க்க 100 மடங்கு புண்ணியம் ஏகாதசி உபவாசம் பண்ணா கிடைக்கும். பெரிய தபஸ்விகள் நம்ம கிரகத்துல இருந்துட்டு போதனம் பண்றா திஜோத்தமர்கள். அந்த பலனெல்லாம் பரிபூர்ணமா ஏகாதசி உபவாசம் பண்ணா கிடைக்கும். ஒரு 1000 பசுமாடுகளை ஒரு வேதாந்தம் கத்துட்ட ஒரு மகா ஸ்ரோத்ரியருக்கு தானம் பண்ணா எப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்குமோ அதை பார்க்க 100 மடங்கு புண்ணியம் ஏகாதசி உபவாசம் பண்ணா கிடைக்கும். சாட்சாத் 6 ஏகாதசி உபவாசம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுடைய தேகத்திலேயே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு திரிமூர்த்திகளும் இருந்துட்டு இருக்கா. அந்த நரர்கள் பரம புண்ணியகரமா பண்ணி ஹரிபூஜனம் பண்ணி அவ பரம பவித்திரமான ஒரு ஆத்மாக்களா இருக்கா. அவ லோகத்தையே சுத்தப்படுத்துறா. அதனால ஏகாதசி விரதத்துக்கு உண்டான புண்ணியம் இவ்வளவு அவ்வளவுன்னு என்னால கூட சொல்ல முடியாது. புண்ணிய சங்கிய நிர்ணயம் பண்ண முடியாது, எண்ண முடியாது, புண்ணியத்தை கவுண்ட் பண்ண முடியாது.
தேவதைகளுக்கு ரொம்ப அரிதானது ஏகாதசி. பூலோகத்துல ஏகாதசி பண்ணா தேவலோகம் என்ன சாக்காட் வைகுண்ட லோகமே கிடைக்கிறது. உலகத்துல எவ்வளவோ தீர்த்தங்கள் எவ்வளவோ தானங்கள்லாம் கர்ஜிக்கிறது, நான் வசத்தின்னு அது எல்லாம் ஹரிவாசரம் ஏகாதசி விஷ்ணு வல்லபமான திதியா இருக்கிறது. ஏகாதசி உபவாசம் அந்த நாள் வரவர்லியும் தான். ஏகாதசிக்கு ஈடு என எதுவும் கிடையாது. ஹே பாண்டவா, பாண்டவ சிரேஷ்டா, அதனாலே இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணு இப்படின்னு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா தர்மராஜ யுதிஷ்டருக்கு போதனை பண்றார். அப்போ யுதிஷ்டர் கேட்கிறார். இப்பதான் ஏகாதசி கதையே ஆரம்பிக்கிறது. முதல் ஏகாதசிக்கே உற்பன்னா ஏகாதசி, உற்பத்தி ஏகாதசின்னு பேரு. உற்பன்னா சா கதம் தேவ புண்ணியாச்ச ஏகாதசி திதிஹி கதம் பவித்ரா விஸ்வேஸ்மின் கதம் வை தேவதா பிரியா புரா கிருதயுகே பார்த்த முரணாமேதி தானவः அத்யத்புதோ மகாரௌத்ரः சர்வதேவ பயங்கரः இந்திரோபி நிஜிதஸ்தேன சர்வே தேவா ததா நிருப மகாசூரேன தேனைவ மிருத்யுனா ச துராத்மனா ஸ்வர்கா நிராகிருதாஸ்தேன விசரந்தி மஹீதலே சசங்கா பயபீதாஸ்ச சர்வே கத்வா மகேஸ்வரம் இந்திரேன கதிதம் சர்வம் ஈஸ்வரஸ்யாபி சாக்ரதः ஸ்வர்கலோக பரிப்ரஷ்டா விசரந்தி மஹீதலே மர்த்தேஷு சம்ஸ்திதா தேவா ந சோபந்தே மகேஸ்வர உபாயம் ப்ரூஹி மே தேவ உபாயம் ப்ரூஹி மே தேவ அமராயாம் திகாம் கதிம். ஏகாதசி எப்படி உற்பத்தியாகிறது? ஹே சுரேஸ்வரா, ஹே வாசுதேவான தர்மராஜ யுதிஷ்டர உற்பத்தி எப்படி ஆச்சு? இந்த ஏகாதசி திதி, இந்த விரதம் எப்படி உற்பத்தியாச்சு? அந்த திதியுடைய ஜன்மமங்கலத்தை சொல்லுங்கோ. எப்படி அவர் பரம பவித்ரவதியா ஆனால், எப்படி ஸ்ரீஹரிக்கு ரொம்ப பிரியமான திதியா அந்த ஏகாதசி ஆச்சு? பகவான் ஆச்சரியமா கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்னாடி கிருதயுகத்துல முரன்னு பேரு உள்ள ஒரு தானவன் இருந்தான். மகாரௌத்ரன், மகா பயங்கரவனா இருந்தான். தேவதைகள் அவனை பார்த்தா நடுநடுங்குவாளாம். இந்திராதி தேவதைகள் அவன் விளையாட்ட ஜெயிச்சாச்சு. அமராவதி பட்டணத்தவெல்லாம் இழந்தாச்சு. உடனே அவ ஸ்வர்க்கத்திலேருந்து ஸ்வர்கராஜ்யத்தை இழந்தா, தேவலோகத்தை விட்டா, பூலோகத்துல தெரிஞ்சுட்டு இருக்காளாம். அவளுக்கு ரொம்ப கவலையா போயிடுத்து. என்னாகுமே தெரியலையே. மகேஸ்வரனை போய் சரணாகதி அடையிற. கைலாசபதியை பார்த்து, பரமேஸ்வரா, எங்களுக்கெல்லாம் என்ன கதியாகுமோ தெரியலையே, தான் உபாயம் சொல்லுங்கோ. மகாதேவர் சொல்ற, தேவராஜ சுரஸ்ரேஷ்ட யத்ராஸ்தே கருடத்வஜः சரண்யஸ்ய ஜெகநாதः பரித்ராதா பராயணः அத்ர கச்ச தத்ர கச்ச சுரஸ்ரேஷ்ட சவோ ரக்ஷாம் விதாஸ்யதி ஈஸ்வரஸ்ய வஜ ஸ்ருத்வா தேவராஜோ மகாமதிः த்ரிதசை சகிதோ யத்ர கதஸ்தத்ர யுதிஷ்டிர ஜலமத்யே பிரசுப்தம் தம் திருஷ்ட்வா தேவம் கதாதரம் கிருதாஞ்சலிபுடோ பூத்வா இந்திரஸ்தோத்திரமுதீரயத். மகேஸ்வரன் சொல்ற, ஏ தேவராஜா, சுரஸ்ரேஷ்டா, எங்க கருடத்வஜன் இருக்காரோ, உலகத்துக்கெல்லாம் சரணாகதியாக்குற பகவான் எங்க இருக்காரோ, இந்த ஜெகநாதன் எங்க இருக்காரோ, பரித்ராண பராயணன் எங்க இருக்காரோ, அந்த இடத்துக்கு போயுங்கோ. அவர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்ன உடனே ஈஸ்வரனுடைய வசனத்தை கேட்டு தேவராஜா அவ்வளவு தேவதைகளையும் புடைசூழ நேர வைகுண்ட லோகத்துக்கு வந்தார். அங்கே பகவான் ஜலமத்தியத்துல படுத்துண்டு இருக்க. அந்த கதாதரனை பார்த்து சிரசு மேல கை கூப்பி இந்திரன் ஸ்துதி பண்ற வைகுண்டபதிய பார்த்து. ஓம் நமோ தேவதேவேஷ தேவதானவ வந்தித தைத்யாரே புண்டரீகாக்ஷத்ராஹினோ மதுசூதன சுரா சர்வே சமாயாத பயபீதாஸ்ச தானவாத் சரணம் த்வாம் ஜெகநாத த்ராஹி மாம் பக்தவத்சல த்ராஹினோ தேவதேவேஷ த்ராஹி த்ராஹி ஜனார்தன த்ராஹி வை புண்டரீகாக்ஷ தானவானாம் விநாசக த்வத்சமீபம் கதா சர்வே த்வமேவ சரணம் பிரபோ சரணாகதானாம் தேவானாம் சகாயம் குரு வை பிரபோ த்வம் பதிஸ்த்வம் மதிர்தேவः த்வம் கர்த்தா த்வம் ச காரணம் த்வம் மாதா சர்வலோகானாம் த்வமேவ ஜகதஸ்பிதா பகவன் தேவதேவேஷ சரணாகதவத்சல சரணம் ச ஆயாதா பயபீதாஸ்ச தேவதாः தேவதா நிர்ஜிதா சர்வா ஸ்வர்கப்ரஷ்டா கிருதா பிரபோ அத்யுக்ரேண ஹி தைத்யேன முரணாம் நாமஹௌஜசா
இந்திரஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா விஷ்ணுர் வச்சனம் அப்ரவீத். ஆச்சரியமான சரணாகதி ஸ்துதி இது. தேவதேவேஷா நமஸ்காரம். எல்லாரும் உங்களை கொண்டாடுற ஹே தாமரை கண்ணா, திராஹி திராஹி மதுசூதனா, நாங்க எல்லாம் உங்கள்கிட்ட புகழா வந்திருக்கோம். உங்களுடைய சரண கமலங்களே எங்களுக்கு சரணம். நீயே ஆருயிர், நீயே எங்களுக்கு துணை. உங்களை விட்டா எனக்கு யாரும் கிடையாது. மறுபடியும் சரணம் துவாம்னு திருப்பி திருப்பி திராஹி திராஹி ஜனார்தனா சரணம் துவாம்னு சொல்லி விழுந்து விழுந்து வணங்கறா. ஏ புண்டரீகாட்சா, நீ அசுரர்களையும் தானவர்களையும் அவ கெட்ட காரியம் பண்ணும் பொழுது அவ கொட்டத்தை நீ அடக்கிறாய். உங்க பக்கத்துல வந்திருக்கோம், சாமீபியம், உங்க சாட்சாத் உங்களுடைய திருமேனி தரிசனம் எங்களுக்கு கிடைச்சாச்சு. துவமேவ சரணம் பிரபு, ஹே பிரபோ உண்மையே சரணடைஞ்சிருக்கும். தேவதைகள் உங்களை சரணாகதி பண்றோம், எங்களுக்கு சகாயம் பண்ணணும், நீ ஒத்தாசை பண்ணு. நீதான் எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்க, நீயா புத்தியா இருக்க, நீ தான் கர்த்தாவாவும் நீ தான் காரணமாவும் இருக்க. நீயே உலகத்துக்கு அம்மாமாவும் நீயே உலகத்துக்கு பிதாவாவும் இருக்க. ஹே பகவன், ஹே தேவதேவேஷா சரணாகத வத்சலா, அதனாலே சரணாகதி பண்ற பயத்தோடு இருக்கிற எங்களை நீ பார்த்து எங்களுக்கு உன்ன உபதிரவத்தை நீ நீக்கணும். அதிபயங்கரமான முரண்கிற ஒரு அசுரன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ஒரு தைத்தியன், அதிதி திதின்னு பேரு. அதிதிக்கு பிறந்தவா தேவதைகள், திதிக்கு பிறந்தவா அசுரர்கள். தான் தைத்தியன், திதிக்கு பிறந்தவன். ஆதித்யன் அப்படி சூரியனுக்கு மட்டும் பேரும் இல்ல, தேவதைகள் எல்லாருக்குமே ஆதித்யால் தான் பேர். விசேஷ நாமம் சூரிய பகவானுக்கு இருக்கு. உடனே பகவானுக்கு எல்லாம் தெரியும். அரிதூயில்னு பேரு, யோக நித்ராவன். அவர் சொல்றார், அத தானவர் ஆறு, கீதுருஷோ தானவ சக்ர கிம் ரூபம் கீதுருஷம் பலம் குவஸ்தானம் தஸ்ய துஷ்டஸ்ய கிம் வீரியம் கஃப் பராக்கிரமஹ கிம் வரம் தஸ்ய துஷ்டஸ்ய மமாக்கியா ஹி மகாமதே. அவன் யாரு, அவனுக்கு எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு, அவன் பலம் என்ன, அவன் எங்க இருக்கான், அவனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதா இருக்கு, அவன் என்னென்ன வரம் வாங்கிண்டான், அதெல்லாம் விவரமா சொல்லு. ஒன்னும் தெரியாத போல இந்திரனை பார்த்து பகவான் கேட்கிறார். உடனே இந்திரனும் அவனுடைய பூர்வ சரித்திரத்தை சொல்றார். பூர்வம் பபூவ தேவேஷ பிரம்ம வம்ச சமுத்பவः தாலஜங்கः து நாம்னா ச அத்யுக்ரோபி மகாசுரः தஸ்ய புத்ரோ ஹி விக்யாதோ முரநாமேதி தானவः அத்யுத்கடோ மகாவீர்யோ தேவதானாம் பயங்கரः புரீம் சந்திராவதி நாம்னா தத்ர ஸ்தானேவ சத்யசௌ நிர்ஜிதா தேவதா சர்வா ஸ்வர்காத் தேன விவாசிதா இந்திரோன்யோ ரோபிதஸ்தேனா வாதஸ்சைவ ஹுதாசனः சந்திரசூர்யௌ கிருதௌ சான்யௌ வாயுர்வருண ஏவ ச சர்வம் ஆத்மகிருதம் தேன சத்யம் சத்யம் ஜனார்தன தேவலோக கிருதஸ்தேன சர்வஸ்தான விவர்ஜிதः தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா கோபமானோ ஜனார்தனः ஹனிஷ்யே தானவம் துஷ்டம் தேவதானாம் பயங்கரம். இந்திரன் சொல்றார், முன்னாடி தாலஜங்கன் அப்படின்னு பேரு உள்ள அதி பயங்கரமான ஒரு அசுரன் இருந்தான். அந்த தாலஜங்கனுடைய புள்ளதான் இந்த முரன்னு பேரு. ரொம்ப கடோரமான தபசு பண்ணி என்னன்னோ வரத்தெல்லாம் வாங்கினட்டான். ரொம்ப தேவதைகளுக்கு அவன் நாமத்தை கேட்டாலே நடுக்கம் ஏற்படுறது. அவன் சந்திராவதிங்கிற ஒரு ஊர்ல வசிச்சுட்டு இருக்கான். தேவதைகள் எங்க எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, எங்களுக்கு ஸ்வர்கலோகம் கிடையாது, நாங்கெல்லாம் அகதிகளை போல பூலோகத்துல திரிஞ்சுண்டு கிடக்கும். வேற ஒரு இந்திரன், வேற ஒரு அக்னி, வேற ஒரு வாயு, வேற ஒரு வருணன், வேற ஒரு சூரியன், வேற ஒரு சந்திரன், அந்தந்த ஸ்தானங்களுக்கு வேற யாரோ அசுரர்களா நிர்மாணம் பண்ணிட்டான். இது எல்லாம் அவனே ஸ்வயம் தன் பலத்தினால தன் சாமர்த்தியால பண்ணா. சத்தியம் சத்தியம் ஜனார்தனா, அவன் வசமாயிடுத்து தேவலோகம், தேவதா ஸ்தானங்கள், அவ அதிகாரங்கள் எல்லாமே அவன் வசமாயிடுச்சுன்னு சொல்ற. உடனே பகவானுக்கு கோபம் வந்துடுச்சு. கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கெல்லாம் பயம் கொடுக்கிற அந்த தானவனை துஷ்டனை சம்ஹாரம் பண்றேன். திரிதசை சஹிதோ தேவோ கதச்சந்திராவதீம் புரீம் துஷ்டோ தேவைஸ்து தைத்யேந்திரோ கர்ஜமானः புனः புனः தேன சர்வே ஜிதா தேவா கதாச்சைவ திசோ தச ஹரிம் நிரீக்ஷ்ய ப்ரோவாச்ச திஷ்ட திஷ்டேதி தானவः பகவான் அப்ரவீதம் ச
क्रोध संवृक्तलोचनः रेधानवतुराचार मम बाहुं निरीक्षय ततस्ते सम्मुखा सर्वे विष्णुना दुष्टदानवाः हताபானி पुनः दिव्यै जाताश्च भयविह्वलाः. உடனே தேவதைகளோடு சேர்ந்து அவன் இருக்கிற பட்டணம் சந்திராவதி பட்டணம் அந்த இடத்துக்கு போனார். பகவான் ஸ்ரீஹரியானவர். சங்க கோஷம் முழங்குறது. உடனே அவனுக்கு கோபம் வந்து அவாலாம் சைனிகா திரண்டு போயாச்சு. உடனே அதி பயங்கரமான யுத்தம் ஒண்ணு நடக்கிறது. சுவாமியுடைய சார்ங்கம்ங்கிற வில்ல பூட்டி பானங்களை எய்யறார். கதையினாலையும் சக்கரத்தினாலையும் சங்க கோஷத்தினாலையும் கதிகலங்க வைக்கிற. சக்கரம் முக்தம் சக்ருஷ்ணேன தைத்திய சைன்யேஷு பாண்டவ தேன சின்னாஸ்து சதசோ பகவோ நிதனங்கதா. சக்கர பிரயோகம் பண்ணவனே இந்த தைத்திய சைனம் கிட்டத்தட்ட முடிஞ்சே போயிடுச்சு. யாரோ ஒத்தனோ ஏகோபி தானவஸ்தத்ர யுத்தியமானோ முहुर्मुहुः நஷ்டா சர்வே சுராஸ்தேன நிர்ஜிதோ மதுசூதனः. அந்த நேரத்துல அந்த தானவன் முரணே ஹரியோட நேரடியா வந்து மோதறான். மறுபடியும் தேவதைகள்லாம் அவன் ஜெயிச்சுடுறான். ஸ்ரீஹரியும் அந்த முரணும் யுத்தம் பண்றான். அப்போ இன்னொரு விசித்திரம் நடக்கிறதா. நிர்ஜிதம் தேன தைத்தியேன பாஹு யுத்தம் அஜாயத. பாஹு யுத்தம் பண்றாளாம். மல்ல யுத்தமே நடக்கிறது. திவ்யம் வருஷ சஹசிரகம் பாஹு யுத்தம் கிருதம் தேன. 1000 தேவ வருஷங்கள். நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது 365 நாள்ங்கிறது தேவதைகளுக்கு ஒரே நாள். உத்தராயணம் பகல், தட்சிணாயனம் ராத்திரி. 1000 தேவ வருஷங்கள்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 3,60,60,000 வருஷங்கள் அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு கலியுகத்துடைய காலம் வந்துடும். அவனும் ஓயாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு சோர்வு ஏற்பட்டா போல தெரியலே. உடனே பகவானுக்கே சிந்தனை வந்துட்டான். விஷ்ணு சிந்தா பிரபன்னஸ்ச நஷ்டா சர்வாச்ச தேவதா விஷ்ணு நிர்ஜிதஸ்டேன கதோ பதரிகாசிரமம். அவனை சுவாமியால யுத்தத்துல ஜெயிக்க முடியலையா. இது ஒரு லீலை. ரணச்சோட்ராய் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஜராசந்தன் அநேக அக்ஷௌஹினி சேனிகளோட வரும்பொழுது அங்கேன்னு துவாரகையை நோக்கி ஓடினா. ரணச்சோட்ராய், யுத்தத்தை விட்டுட்டு ஓடி போனவனே அப்படின்னு சொல்லி, அதாவது பரிகாசம் பண்றா போல இருந்தும் பகவானுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுவான். இந்த லீலை ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஜெயிக்கிறேன்னு சொன்னார். ஆனா சுவாமியால அவனை ஜெயிக்க முடியல, சாக்ஷா ஸ்ரீஹரினாலேயே. உடனே அவர் என்ன பண்ணார்? அவருக்கு சிந்தனை வந்துட்டு. குஹா சிம்ஹாவதி நாம தத்ர குப்தோ தத்ர சுப்தோ ஜனார்தனஹ. பதரிகாசிரமம் பக்கத்துல சிம்ஹாவதினு ஒரு குகை உண்டு. அந்த குகையில போய் சுவாமி படுத்துனுட்டாராம், இளைப்பாறினாராம். யோஜனத்வாதசவதி ஏகத்வாராச்ச பாண்டவ தஸ்யாமிஷ்ட பிரசுப்தஸ்ச தானவோ ஹந்து முத்யதः மகாயுத்தேன தேனைவ ஸ்ராந்தோசௌ யோகமாயயா. தானவः पृष्ठतो लग्नो प्रविष्टः स तदा गुहाम् பிரசுப்தம் தத்ர மாம் திருஷ்டுவா தானவோ ஹர்ஷமாகதः. இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே தர்மராஜ யுதிஷ்டிரருக்கு சொல்லிட்டு இருக்க. ஹரி வேற கிருஷ்ணர் வேற கிடையாது இல்லையோ, பூர்ணாவதாரம் இல்லையோ. உடனே அவர் படுத்துட்டு இருக்கார். அந்த குகைக்கு பின்னாடியே அவனும் வரான். முரண் அசுரன் வரான். இன்னைக்கு ஹரிய நம்ம முடிச்சுட்டோம்னா என்னைக்கும் பயம் இல்லாம தானவர்கள் வசமா ஆயிடும் இந்த 14 உலகங்களும் அப்படின்னு விநாசகாலே விபரீத புத்தின்னு பேர். 12 யோஜன தூரம் விரிவா இருக்கு, ஒரே துவாரத்தோட இருக்கு. அந்த குஹை சிம்ஹாவதி குஹை பதரிகாசிரமம் பக்கத்துல இருக்கான். சுவாமி பின்னாடியே அடிச்சோட வச்சுட்டு அவன் வந்துடுறான் பின்னாடி. அந்த குகையில அவர் படுத்துட்டு இருக்க. நிசந்தேகம் ஹனிஷ்யாமி தானவானாம் பயங்கரம். சந்தேகமே வேண்டாம், இன்னைக்கு ஹரி என்னை விட்டு தோத்து ஓடி போய் எங்கேயோ படுத்துட்டு இருக்கானா, இன்னைக்கு நான் ஹரிய முடிச்சிட போறேன் அப்படின்னு கர்ஜிட்டு வரேன். அப்ப அந்த நேரத்துல ஒரு விசித்திரம் நடக்கிறது. நிர்கதா கன்யகா தத்ர விஷ்ணு தேகாத்யுதிஷ்டிர ரூபவதி சுசௌபாக்யா
திவ்ய பிரஹரணாயுதா தஸ்ய தேஜோம்ச சம்பூதா மகாபல பராக்கிரமா திருஷ்டா சாதானவேந்திரேன முரநாம்னா தனஞ்சய யுத்தம் சமாஹிதம் தேன ஸ்திரியா சைவ பிரயாச்சிதம் கன்யகா யுத்தியதே தத்ர சர்வயுத்த விசாரதா ஹுங்காரி பஸ்மசாஜ்ஜாதோ முரநாமா மகாசுரஹா. அப்போ ஒரு விசித்திரம் நடக்கிறது. ஹரியோ ஆழ்ந்து படுத்துட்டு இருக்கிறா போல இருக்கு. தானவன் வந்ததோ கர்ஜிக்கிறதோ அவர் கேட்டா போல தெரியல, என்ன ஆக போறதோ. அந்த நேரத்துல பகவானுடைய தேகத்திலேருந்து ஒரு சக்தி, ஒரு ஸ்திரீ திவ்ய சொரூபினியா பல ஆயுதங்களோட எழுந்தருளி அந்த பாவனோட அவ யுத்தம் பண்ற. அந்த கன்யா விசித்திரமான யுத்தம் நடக்கிறது. உடனே ஒரு ஹுங்காரம் பண்ணி ஹும்னு ஒரு சப்தம் சொன்னானா உடனே அவன் பஸ்மமாயிட்டான். எப்படி தூமரலோச்சன பகவான் பகவதி கண்டி தேவி ஹுங்காரம் பண்ணி தம்சம் பண்ணாலோ ஒரு பொடியாக்கிட்டா. அத போல ஹுங்காரி பஸ்மசா ஜாதோ முரணாமா மகாசுரஹா. முரண ஹரியுடைய தேகத்தில் இருந்த சக்தி அந்த கன்யாவை யாருன்னே தெரியல. உடனே உலகமே கிடுகிடுத்து. நிஹதே தானவே தஸ்மின் தத்ர தேவஸ்து அபுத்தியத பதிதம் தானவம் திருஷ்ட்வா ததோ விஸ்மயமாகதः கேனாயம் ச ஹதோ ரௌத்ரோ அத்யுக்ரோ மம சாத்ரவः அத்யுக்ரம் ச கிருதம் கர்ம மம காருண்யதக்ருதம். உடனே சுவாமிக்கு விழிப்பு வந்துடுறதா. இந்த குகையே குலுங்கித்து எழுந்துக்கிறார். உடனே சம்ஹாரம் அவன் பிடி சாம்பல் ஆயிட்டான் பாருங்கோ. எப்படி சகரபுத்திரர்கள்லாம் கபிலருடைய கோபாக்னினால பிடி சாம்பல ஆனாலோ, எப்படி தூம்ரஜன பகவதி சண்டிகாதேவி சாம்பலாக்கினாலோ, அப்படி இந்த சக்தி சுவாமியுடைய சக்தி அந்த கன்யா அவர் விளையாட்ட ஹுங்காரம் பண்ணி ஆயுதங்கள் முதல்ல பண்ணா, கடைசியில வெறும் ஹுங்காரம் போனா போரும் போல இருக்கு. அவன் ஒழிஞ்சான். அதை பார்த்து சுவாமிக்கு ஆச்சரியப்பட்டா போல பார்த்தாராம். யாரு இது, என்னாலேயே ஜெயிக்க முடியலையே, நான் இவன்டேந்து ஓடி வந்து இங்க படுத்துண்டு கிடக்கேன். லீலா வச்சனம் பேசுறாரு. எப்படி இவன் முடிஞ்சான். உடனே அந்த நேரத்துல அவர் பக்கத்துல வந்து கை கூப்பி அந்த கன்யா சொல்றாளாம், தேன தேவாச்ச கந்தர்வா ச யக்ஷோரக ராட்சசா இந்திராத்யா சகலா ஜித்வா ஸ்வர்கா சைவ நிராகிருதா ஹரிசுப்தோ மயா திருஷ்டோ முரः பృஷ்டே சமாகதः சம்ஹரிஷிதி த்ரைலோக்கியம் சுப்தே சைவ ஜனார்தனே தஸ்யாதத் வசனம் ஸ்ருத்வா விஷ்ணுர் வசனம் அப்ரவீத். இவன் முரண்கிற அசுரன் உங்களுக்கு தெரியாதா? தேவதைகளையும் கந்தர்வர்களையும் சித்தர்களையும் இந்திராதி அந்த சத்துவ குணம் உள்ளவாளெல்லாம் அவன் ரொம்ப கஷ்டம் படுத்தினான். தேவலோகத்தவா இழந்தா. ஏ சுவாமின், நீங்க இந்த குகைக்குள்ள வந்து சிம்ஹாவதி குகையில படத்துக்கு வரும்போது உங்க பின்னாடியே அவனை தொடர்ந்து வந்துட்டு இருந்தான். நான் கவனிச்சுட்டு உங்க தேகத்துக்குள்ள இருந்தேன். நீங்க படுத்துட்டு இருக்கும் பொழுது உங்க மேல ஆயுத பிரயோகம் பண்ண வந்தான் அந்த மகா பாபி. அப்போ நான் அவனை சம்ஹாரம் பண்ணேன் ஹுங்காரச்சுனாலே. உடனே சுவாமிக்கு இன்னும் ஆச்சரியம், நீ யாரும்மா, நீ யாரு? என்னையே அவன் ஜெயிச்சுட்டானே, அவனை நானே ஜெயிக்க முடியலையே, எப்படி நீ அவனை ஜெயிச்ச? நீ என்னட்டேந்து வந்தேங்கிற, நீ யாரு? त्वत्प्रसादाच भो स्वामिन् महादैत्यो मया हतः. அப்படியா? உங்க பிரசாதத்தினால சுவாமி, உங்களுடைய சக்தினா நான் என்ன தெரியாதா உங்களுக்கு? உங்க அனுகிரகம், உங்க பிரசாதம், உங்களுடைய நான், உங்களுடைய சக்தி நான். அவனை சம்ஹாரம் பண்ணது எனக்கு என்ன சாமர்த்தியம்? உங்களுடைய சக்தி உங்க பிரசாதத்தினால் அவனை சம்ஹாரம் பண்ணேன். அப்படி சொல்றா அந்த தேவி. இன்னே பகவான் சொல்றாளாம், ஆனந்தம் திரிலோகேஷு முனையோ தேவதா கதாஹ ப்ரூஹித்வம் ச மயா பத்ரே யத்தே மனசி ரோச்சதே ததாமீ ச ந சந்தேகோ யத்சுரைரபி துர்லபம். உலகத்துக்கு 3 லோகத்துக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்த அந்த அசுரம் ஒழிஞ்சான். 3 லோகத்துக்கும் ஆனந்தம் வந்தாச்சு. முனிவர்களும் தேவதைகளும் மனிதர்களும் சந்தோஷப்படுவா. ஏ பத்ரே, உன் மனசுல ஏதாவது விருப்பம் இருந்தா கேடு, நான் கொடுக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத, கொடுக்க முடியாத வரமும் நான் உனக்கு கொடுப்பேன். அவ்வளவு சீக்கிரமா சாதாரணமா பரமேஸ்வரன் ஆசுதோஷின்னு பேரு சட்டுன்னு வரப்ப கொடுத்துருவாரு. ஸ்ரீஹரியான வரத்தை சட்டு புட்டுலாம் கொடுக்க மாட்டான். ரொம்ப பக்தியா பரிசோதனம் பண்ணி தான் கொடுப்பார்.
உடனே ஏகாதசி, அந்த யாரு அந்த கன்னிய, யாரு அந்த அந்த ஸ்திரீ யாரு? அவ சாட்சாத் ஏகாதசி. யதி துஷ்டோசி மே தேவ சத்யமுக்தம் ஜனார்தன வரமேகம் து வாஞ்சாமி ஹிருதயே ஜகத்பதே பிரார்த்தயாமி ச தேவேஷ ஈப்சிதம் ச மயா பிரபோ யதி சத்யம் ஜகநாத திஸ்ரோ வாச்சோ ததாசி மே. நீங்க நான் கேட்க வரத்தை கொடுப்பேல, அப்படின்னா 3 தடவை சத்தியம் சத்தியம்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறாள். இங்க முதல்ல கேளுன்னு சொல்லிட்டு இவர் கேட்டா பண்ணே, அதுக்கப்புறம் என்னவோ பெருசா கேட்கறிய அப்படின்னு சொல்லுவாரோ கவலைப்படுங்க அவளுக்கு. இது ஆசியமா இருக்கு. உடனே சுவாமி சொல்றாராம், சுவாமியை பார்த்து நீ சத்தியம் 3 தடவை சொல்லுங்கோ திஸ்ரோ வாச்சோ, அப்பதான் நான் கேட்பேன் வரத்தை. உடனே சரி சரி சத்தியம் சத்தியம் மயா புரோக்தம் அவசியம் தவ சுப்ரதே திஸ்ரோ வாச்சோ மயா தத்தா நச்ச அவாக்கியம் பவேதிஹ. இனிமேலேந்து 3 தடவை சத்தியம் பண்ணிட்டேம்மா, சொல்லு, நிச்சயம் கொடுக்கறேன், இனிமே வேற நீ எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற. உடனே ஏகாதசி சொல்றாளாம், திரிபுவனேஷு ச தேவேஷ சதுர்யுகேஷு சாம்பிரதம் த்ரிஷு லோகேஷு சர்வத்ர தாதிருஷம் குரு மே பிரபோ சர்வதீர்த்த பிரதானமி சர்வ விக்ன விநாசினி சர்வசித்திகரி தேவி त्वत्प्रसादात् भवाम्यहम् मामुपोषयन्ति ये भक्त्या तव भक्त्या जनार्दन सर्वसिद्धिर्भवेत् तेषां यदि तुष्टोऽसि मे प्रभो उपवासं च नक्तं च एकभक्तं करोति च तस्य वित्तं च धर्मं च मोक्षं वै देहि माधव. அவன் ஆச்சரியமா வரத்த கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த 3 லோகத்திலையும் 4 யுகங்கள்லையும் ஏ பிரபோ, எல்லா தீர்த்தங்களுக்கும் மேல பிரதானமானவளா நான் இருக்கணும். ஏகாதசி கேட்கிறா வரத்தை தனக்கு கொடுக்க சொல்லி. எல்லா விக்னங்களையும் நான் நீக்கணும், எல்லாருக்கும் எல்லா சித்திகளையும் கொடுக்கணும். உம்முடைய பிரசாதத்தை மனிதர்களுக்கு சுரக்கக்கூடியவளா நான் இருக்கணும். பகவத்துடைய அனுகிரகம் எப்படி வந்து சேர்றது மனிதர்களுக்கு? ஏகாதசி மூலமா வந்து சேர்றது. त्वत्प्रसादात् भवाम्यहम् सर्वसिद्धिकरी தேவி. என்ன யார் உபோஷணம் பண்றாளோ, என்னுடைய தினம், நான் உத்பவமான இந்த தினத்துல யாரு இதே போல பிரதிபட்சத்துக்கு நான் வருவேன், என்னுடைய தினம். அதனால அது ஒரு காலக்கூறு தான் ஏகாதசி, ஆனா அதே ஒரு சக்தியாவும் இருக்கு. ஹிமவானுக்கு மலை மகள்னு கிரிஜான்னு சொல்றா. மலைக்கு எங்கேயாவது குழந்தை பிறக்குமானா மலையா நமக்கு தெரிய வரணும், அவருக்கே ஒரு திவ்ய ஸ்வரூபம் உண்டு, அதான் ஹிமவான். அத போலதான் சமுத்திர ராஜானா, சமுத்திரம் ஜலம்னா அதுக்கு ஒரு திவ்ய ஸ்வரூபம் உண்டு. ராமச்சந்திரமூர்த்திக்கு லங்கைக்கு போறதுக்கு முதல்ல வழிவிடாம பிற்பாடு அவர் சம்ஹாரம் பண்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கும் பொழுது, சோஷனாஸ்திரம் எடுக்கும் பொழுது சமுத்திரராகவே கை கூப்பினார் வரதோழி, சமுத்திரத்திலேருந்து அவர் எழுந்து வந்து கை கூப்பினார்னு வரது. அத போல எந்த ஒரு பிரகிருத்தியா இருக்கும்போது, கல்லோ மண்ணோ செடியோ கொடியோ, அதுக்கெல்லாம் கூட திவ்ய ஸ்வரூபம் ஒண்ணு உண்டு. இப்படியெல்லாம் வருத்த கேட்கிறாவோ. ஆறு உபவாசம் பண்றாளோ உங்ககிட்ட ரொம்ப பிரீத்தியா, உபவாசம்னா அகோராத்திரம் பகல ராத்திரி ஒன்னும் சாப்பிடாம, நக்தம்னா பகல் எதுவும் சாப்பிடாம ராத்திரி கொஞ்சம் பலகாரம் எடுத்துக்கிறது. ஏகபக்தம்னா பகல் நேரத்துல ஏதோ லகுவா ஒரு பலகாரம் எடுத்துக்கிறது, அன்னம் சாப்பிடுறது இல்லை. இப்படி யாராவது 3 விதத்திலேயாவது எப்படியாவது அவ சக்தியானுசாரம் பூர்ண பக்தியோட பூர்ண சிரத்தையோட, ஹே மாதவா ஹே மதுசூதனா, என் தினத்துல ஏகாதசி அன்னைக்கு உன்னை நோக்கி யாரு தபசு பண்றாளோ அவளுக்கு உண்டான தர்மம் அர்த்தம் மோக்ஷம் எல்லாத்தையும் ஹே மாதவா நீ கொடுத்துடணும். உடனே மகாவிஷ்ணு பரம பிரசன்னராயிருந்து சொல்ற, யத்வம் வதசி கல்யாணி தத்சர்வம் ச பவிஷ்யசி சர்வான் மனோரதான் பத்ரே தாஸ்யசி த்வம் வசனான்மயா மம பக்தாஸ்ச யே லோகே யே ச பக்தாஸ்து கார்த்திகே சதுர்யுகேஷு விக்யாதா த்ரிஷு லோகேஷு வை பிரபோ த்வாம் ச சக்திம் அஹம் மன்யே ஏகாதசி விரதஸ்திதாः மம பூஜாம் கரிஷ்யந்தி மோக்ஷகாஸ்தேன சம்சயः. ஹே ஏகாதசி, ஏ கல்யாணி, நீ என்னென்ன கேட்டியோ அவ்வளத்தையும் கொடுக்கிறேன். எல்லா விக்னங்களையும் நீக்குவாய், எல்லா பாபங்களையும் நீக்குவாய், எல்லா சித்திகளையும் கொடுப்பாய். உன் தினத்துல யாரு என்ன நோக்கி தபசு கிடக்கிறாளோ, உபவாசாதிகள் பண்றாளோ, அர்ச்சனம் பண்றாளோ, அந்த புண்ணியங்களுக்கெல்லாம் நிரம்ப புண்ணியம் கொடுக்கிறேன். எல்லா மனோரதமும் எல்லாருக்கும் நிறைவேற்றுறேன். உன் மனோரதம் அப்படிதான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கிற உனக்குன்னு எது கேட்டேன் சொல்லு பாப்போம்.
என் பக்தர்கள் யார் இருக்காரு இந்த லோகத்துல? விசேஷமா இந்த கார்த்திகாதி மாசங்கள்ல 4 யுகங்கள்லயும் ருக்மாங்கத சக்கரவர்த்தி, அம்பரீஷன் இவாளா ஏகாதசி விரதானுஷ்டானத்தால இன்னும் அவ பேரை விசேஷமா நாம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அதனாலே நீ ரொம்ப பேரும் புகழோட இருப்பாய். எனக்கு நீ சக்தியா இருக்கு. துவம்ச சக்தி மகம்மன்ய, நீ என்னோட சக்திங்கிற. ஹரிக்கு யாரு சக்தி அப்படின்னா ஏகாதசி ஹரியுடைய சக்தி. ஏகாதசி விரதஸ்திதாக மம பூஜாம் கரிஷ்யந்தி மோக்ஷகாஸ்தேன சமயம். யார் ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்டானம் பண்றாலோ, உண்ணாம உறங்காம இருந்து பகவானையே அனுக்ஷணம் ஸ்மரிச்சுண்டு அவெல்லாம் மோக்ஷகாக, மோக்ஷ வாசன வாழ்க்கை திறந்து கிடக்கும். तृतीया च अष्टमी चैव नवमी च चतुर्दशी एकादशी विशेषेण तिथिरेषा हरिप्रिया सर्वतीर्थ अधिकं पुण्यं सत्यं सत्यं न संशयः. எனக்கு 5 திதிகள் ரொம்ப விசேஷம். திருத்தீயா திதி அக்ஷய திருத்தீயா, அஷ்டமி திதி கோகுல அஷ்டமி, நவமி ராமநவமி, சதுர்தசி நரசிம்ம சதுர்தசி, ஏகாதசி விசேஷமா. இந்த திதிகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பதிலா ஹரிப்பிரிய திதிகள்னு பேரு. எல்லா தீர்த்தங்களை பார்க்க புண்ணியம் ஏகாதசி விரதானுஷ்டானம் பண்ணா கிடைக்கும். சத்தியம் சத்தியம் ந சம்சய. பகவத் வச்சனம், சாட்சாத் பகவத் வச்சனம். ஏகாதசிக்கு வரம் கொடுத்தாச்சு. இதம் தத்வா வரம் தஸ்யை திஸ்ரோ வாச்சோ ந சம்சய. புஷ்டா புஷ்டா சஞ்சாதா ஏகாதசி மகாவிரதா சத்ரும் ஹம்சி பராம் தஸ்ய ததாமி பரமாம் கதிம் त्वं हंसि सर्वविघ्नानि सर्वसिद्धिवरप्रदा उभयोपक्षयो पाठ तुल्या एकादशी शुभा न शुक्ला नैव कृष्णा च विभेदं नैव कारयेत्. இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார். அதனால பரம ஆனந்தப்பட்டார். ரொம்ப புஷ்டவதி ஆயிட்டாலாம். சுவாமியுடைய அனுகிரகம் வரப்பிரசாதத்தால வளர்ந்தாலாமல் செழிச்சாலாம். ஏகாதசி ஏகாதசி மகாவிரதா, அந்த திதியே ஒரு தேவியா சொல்லப்படுறது. சாட்சாத் என்னுடைய சக்தி நீன்னு சுவாமி சொல்லிட்டா. இதுக்கு மேல ஒண்ணு வேணுமோ? அதனால சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றதெல்லாம் எப்படி வருதுன்னா ஏகாதசி விரதானுஷ்டானத்து மூலமா தான் சுவாமி அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்னு தீர்மானமா தெரிஞ்சுக்கணும். நீ எல்லா சத்துருக்களையும், உள்ளுக்குள்ள இருக்கிற குணரூபங்களா இருக்கிற சத்துருக்கனும், வெளில இருக்கிற நமக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்கிற சத்துருக்களையும் நீ ஜெயிக்கிறாய். எல்லாருக்கும் பரமகதியை கொடுக்கிறாய். நீ எல்லா விக்னங்களையும் அறுத்து எறிகிறாய். எல்லா சித்தியும் அனுகிரகம் பண்ணி வருஷனம் பண்ற. உபயபக்ஷத்திலையும் ஏ பார்த்தா. அதனாலே ஏகாதசிக்குள்ள பேதம்லாம் பார்க்க, சுக்லபக்ஷமோ கிருஷ்ணபக்ஷமோ ஏகாதசி ஒரே போல அனுஷ்டானம். இப்படி ஆச்சரியமா ஏகாதசியுடைய மகிமையெல்லாம் சொல்லப்படுறது. இதுதான் ஏகாதசி உற்பத்தி, ஏகாதசியுடைய மகிமை. அது இந்த தடவை நம்ம பஞ்சாங்கங்கள்ல ஏகாதசி ஒரு நாள் தான், ஒரு திதி தான் இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், ஸ்மார்த்தா, வைஷ்ணவா இவாளுக்கான கொஞ்சம் கொஞ்சம் பிரிவு இருக்கு. இந்த தடவை கொஞ்சம் பிரிஞ்சு வரப்போறது ஏகாதசி அனுஷ்டானம். முதல்ல வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கணும்னா தசமி அன்னைக்கு பேசணும். தசமி திவசே பிராப்தே விரதஸ்தோஹம் ஜனார்தன திரிதினம் தேவ தேவேஷ நிர்விக்னம் குரு கேசவா அப்படின்னு சொல்லி தசமி அன்னைக்கே ஒருவேளை அன்னாகாரம் எடுத்துக்க வேண்டியது. ஏகாதசி அன்னைக்கோ அஹோராத்திரம் பகவான் ஸ்மரிச்சுண்டு அவனுக்கு பக்கத்துல நம்ம வசிப்போம். பக்கத்துல அவன் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு தூக்கத்துக்கோ இல்லாட்டா ஆகாரத்துக்கோ நேர காலம் தான் உண்டோ. ஏகாதசியாம் நிராகாரசித்வா ஹரிபரே அஹம் போக்ஷ்யாமி புண்டரீகாக சரணம் மே பவ அச்சுதன் பிரார்த்தனை. துவாதசி அன்னைக்கு பாரண பண்றது. ஏகாதசி உபவாசேன துவாதசி பாரணேன ச யதாஜிதம் மயா புண்ணியம் தேன ப்ரீணாது கேசவः. ஏகாதசி உபவாசம் பண்ணதுனாலையும் துவாதசி பாரண பண்ணதுனாலையும் விரதத்தை முடிக்கிறது. பிரேக்கிங் த ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் நித்திய சாப்பிடுறோமே, ராத்திரி சாப்பிடாம இருந்து காலம்பரை சாப்பிடுறோம். என்னவோ அப்படி கிடையாது. நிஜமா ஒரு நாள் ஆகாரம் இல்லாம இருந்து அடுத்த நாள் அந்த விரதத்தை பூர்த்தி பண்றோம் பாருங்க, அதான் பாரணான்னு பேர். அதனால கேசவன் திருப்தி, எல்லாம் பகவத் திருப்திகரம், பகவத் துஷ்டிகரம், பகவத் பிரீத்திகரம் தான் நம்ம பண்ற கர்மம். நமக்காகிய பிரயோஜனம் எல்லாமே சுவாமியோட சுப்ரீத்திக்காகத்தான் நடக்கிறது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த தடவை தசமி நான் பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு அமைகிறது. தமிழ் கார்த்திகை நவம்பர் மாசம் 25ஆம் தேதி. சரி, 52 நாழிகை இருக்கு.
அடுத்த நாள் காலம்பரை உதயத்துல எந்த தசமி கலப்பும் இல்ல, நாள் சுத்தமா இருக்கு. ஏகாதசி 57 நாழிகை இருக்கு, கிட்டத்தட்ட முழு நாளுமே இருக்கு. ஸ்மார்த்த ஏகாதசின்னு பேரு நாளைக்கு. அடுத்த நாள் விசித்திரம் என்னன்னா, துவாதசி முழுக்க அஹோராத்திரம் இருந்து அதுக்கு அடுத்த நாளும் வளர்றது. நவம்பர் 27ஆம் தேதி முழுக்க துவாதசி இருக்கு, நவம்பர் 28ஆம் தேதி தொட்டு பிடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாழிகை பொழுது இருக்கு வியாழக்கிழமை வரலையும். இப்ப எப்படி நம்ம அனுஷ்டானம் அப்படின்னா, ஸ்மார்த்தாளுக்கும் வைஷ்ணவாளுக்கும் அனுஷ்டானம் பிரியறது. द्वादशी मात्र वृद्धौ तु शुद्धा विद्धे व्यवस्थिते शुद्धा पूर्वा उत्तरा विद्धा स्मार्त निर्णय ईदृशः. அதாவது என்ன கணக்குன்னா, ஸ்மார்த்தாளை பொறுத்தவரையிலையும் ஏகாதசி சுத்தமா இருக்கு, தசமி கலப்பு இல்லாம இருக்கு. அடுத்த நாள் துவாதசி மட்டும் வளருது. துவாதசி மாத்திர ஆதித்யவதி. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏகாதசி சுத்தமா இருந்ததுன்னா, தசமி கலப்பு இல்லாம இருந்ததுன்னா, சுத்தா பூர்வா, அப்ப முதல் நாள் ஏகாதசி அன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணி அடுத்த நாள் துவாதசி பாரணம் பண்ணிடணும். அது வித்தையா இருந்தாதான் அந்த ஏகாதசி விட்டு முதல் துவாதசியில பாரணம் பண்ணி அடுத்த துவாதசியில பாரணம் பண்ணணும். இப்படின்னு கணக்கு. இது மாதவ மதம்னு பேர். இது மாதவோக்தேஷ்ச. அதே பிரசித்தமா இருக்கு. ஹேமாத்ரி சொல்றார் அப்படி இல்ல, சுத்தமா இருந்தா கூட வித்தாபி அவித்தா விஜ்ஞேயா பரதோ துவாதசி இனச்சேத் அவித்தாபி ச வித்தா ஸ்யாத் பரதோ துவாதசி யதி. ஹேமாத்ரி பத்மபுராணம் வச்சு எடுத்துக்காம, அதாவது தசமியோட கலப்பு இருந்தாலும் கூட துவாதசி வளராம இருந்தா தசமி ஏகாதசி அன்னைக்கே நம்ம அனுஷ்டானம் பண்ணி துவாதசியை உல்லங்கனம் பண்ணக்கூடாதுன்னு பேரு. அதே போல சுத்தமா ஏகாதசி இருந்தாலும் துவாதசி விருத்தி ஆச்சுன்னா அது வித்தைய போலத்தான் இப்படின்னு ஹேமாத்ரி மதம். அதனால்தான் மாதவ மதம் ஹேமாத்ரி மதம்னு ரெண்டா பிரியறது. அதுல ரொம்ப பிரபலமானது மாதவ மதம் தான். ஆனா இதெல்லாம் வைஷ்ணவ விஷயம் அப்படின்னு சொல்லி சந்தேகமே வேண்டாம். ஸ்மார்த்தர்களுக்கு ஏகாதசி அன்னைக்கு தான் அனுஷ்டானம், துவாதசி அன்னைக்கு பாரண, துவாதசி விருத்தியார சமாச்சாரம் வைஷ்ணவால குறிச்சு இப்படின்னு மாதவ மதம் சொல்றது. ஹேமாத்ரி மதமும் இல்ல. எல்லாருமே துவாதசி முதல் துவாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து அடுத்த துவாதசி அன்னைக்கு பாரணைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்த்த பட்சத்திலே 2 பட்சம் இருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ஆனாலும் அநேக சிஷ்டாச்சாரத்துல பொறுத்தவரையிலையும் மாதவ மதத்தையே எல்லாரும் வரிக்கிறார். அதனால இந்த ஏகாதசிக்கு பேரு சுத்தன்யூனா அதிக துவாதசிகான்னு பேரு. துவாதசி மாத்திரம் விருத்தியாறது. அத்திர சுத்தத்வாத் ஸ்மார்த்தானாம் ஏகாதசியாமேவ உபவாசோ ந துவாதசியாம் இது மாதவ மதம் ஹேமாத்ரி மதே து சர்வை துவாதசியேவ உபோஷ்யா அப்படின்னு 2 விதமா இருக்கு. இருந்தாலும் மாதவ மதம் பிரகாரம் ரொம்ப குழப்பாம சொல்றேன். ஸ்மார்த்தாளுக்கு செவ்வாய்க்கிழமை வர ஏகாதசி அன்னைக்கு அனுஷ்டானம், வைஷ்ணவாளுக்கு புதன்கிழமை அன்னைக்கு சம்பூர்ணமா துவாதசி இருக்கு பாருங்க, அன்னைக்கு அனுஷ்டானம். அதுக்கு அடுத்த நாள் புச்ச துவாதசியும் பொழுது அவளுக்கு பாரண ஆமாயும். அதனால இதே போல இந்த தடவை திருக்கணித பஞ்சாங்கத்திலையும் அப்படித்தான், வாக்கிய பஞ்சாங்கத்திலும் இதே போலதான் துவாதசி மாட்டு விருத்தி ஆறுது. இதுல முக்கியம் என்னன்னா, ஸ்மார்த்தால் ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணும்போது துவாதசி காலம்பர சீக்கிரம் பாரண பண்ண முடியாத நாளைக்கு. அது நல்ல ஞாபகம். வேணா துவாதசியா பிரதம பாதோ ஹரிவாசரம் உச்சத்தேன்னு சொல்லி ஏகாதசி முடிஞ்ச உடனே இந்த துவாதசியில இருக்கிற பரமநாழிகைய முதல் குவார்டர் சொல்லுவா. முதல் நாள்ல ஒரு பங்கு ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் பாகம் ஏகாதசி கலப்போட இருக்கும். அதுக்கு ஹரிவாசம், ஹரிய பூதனம் பண்றதுக்கு ரொம்ப வசதி. ஆனா நீங்க பாரணை எல்லாம் பண்ண முடியாது. நிவேதனாதிகள் முதற்கொண்டு அப்புறம்தான் பண்ணணும். அதனாலே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஏகாதசி செவ்வாய்க்கிழமை அனுஷ்டானம் பண்ற ஸ்மார்த்தர்கள் நம்ம 26ஆம் தேதி அனுஷ்டானம் பண்றவா, நம்ம 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு துவாதசி பாரண ஹரிவாசனம் 14/3 பஞ்சாங்கத்துல போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 11:30 மணி வாக்குல தான் பண்ண முடியும். நம்ம அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது.
அது வரலையும் காத்துட்டு இருக்க வேண்டி கிடக்கு. மாதவ மதத்தை அனுஷ்டானம் பண்றவ. வைஷ்ணவாளுக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது. அவ துவாதசி அன்னைக்கே அவ அனுஷ்டானம் பண்ணி அவளுக்கு ஏகாதசி கணக்கு கிடையாது, துவாதசியே கணக்கு. ஏன்னா துவாதசி விருத்தி ஆறதுனாலே அடுத்த துவாதசி அன்னைக்கே அவளுக்கு பாரணே அப்படின்னு சொல்லப்படுறது. திருக்கணித பஞ்சாங்க அனுஷ்டானம் பண்ற ஸ்மார்த்தர்கள் அவளுக்கும் அதே போலதான் செவ்வாய்க்கிழமை நம்ம 26ஆம் தேதி தான் ஏகாதசி அனுஷ்டானம். துவாதசி அடுத்த நாள் இருக்கு, 60 நாழிகை இருக்கு, விருத்தி ஆறுதானா அவ அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க வேண்டாம். திருக்கணித பஞ்சாங்க அனுஷ்டானம் இருக்கிறவ காலம்பரை கிட்டத்தட்ட 9:30 மணி வாக்கல 10 மணி வாக்கல அவளுக்கு ஹரிவாசரம்னு அதுல போட்டிருக்கு. பஞ்சாங்கத்துல இந்த மடத்து பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 நாழிகை விடணுங்கிறது தெரியும். ஏன்னா சூரியோதயம் இப்ப சீக்கிரம் ஆகிறது இல்லை. கிட்டத்தட்ட 6:15 தான் ஆறுது நாம இருக்கிற தேசத்துல. அவாவா எந்த இடத்துல சூரியோதயம் ஆகுதோ அதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரத்தை விட்டுடணும். ஒரு 10:30 மணிக்கு மேல பண்ணா சிரேஷ்டம். திருக்கணித பஞ்சாங்க அனுஷ்டானம் பண்ற துளசி தீர்த்தம் கொண்டு சொல்றேன். இந்த தடவை ஸ்மார்த்தாளுக்கும் வைஷ்ணவாளுக்கும், ஸ்மார்த்தானா மாதவ மத அனுஷ்டானம் தான் பிரபல மதமா இருக்கதான் சொல்றேன். யாராவது இல்ல நாங்க ஹேமாதிரி மதத்தை அனுஷ்டானம் பண்ணா அவளுக்கும் வைஷ்ணவா போலயே புதன்கிழமை தான் அனுஷ்டானம். அவ வியாழக்கிழமை அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு உபவாசம் பண்ணி துவாதசி அன்னைக்கே அடுத்த நாள் புச்ச துவாதசி பொழுது துவாதசி முடியறதுக்குள்ள துளசி தீர்த்தமாவதும் பாரணம் பண்ணியாகணும். அதனால அவாவா எந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றோமோ அது பிரகாரம் ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி பகவானுடைய சுப்ரீதிக்கு நம்மள ஆளாகும். கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ண கோவிந்த கோவிந்த ரதாங்கபானே கோவிந்த தாமோதர மாதவேதி. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாட்சோ மங்களாயதனம் ஹரிஹி சிவசிதம்பரம் இதி வைஷம்பாயனः.